ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பச்சை பயிறு வச்சு சூப்பராக டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டியான ஒரு பச்சை பயிறு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை நல்லா 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் கிட்ட ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்துட்டு ஊற வச்சு தான் நம்ம செய்யணும்னு கிடையாதுங்க. நம்ம டைரெக்டாக ஊற வைக்காமையே நம்ம வேக வச்சு செஞ்சுக்கலாம். 2 மெத்தட்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஊற வச்சுருக்கனால குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட போகிறேன். நீங்கள் ஊற வைக்காமல் செய்கிறதா இருந்தால் குக்கரில் ஒரு 5-6 விசில் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டுக்கும் இது மட்டும்தான் வித்தியாசம். மற்றபடி டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சை பயிரை ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஊற வைக்கலை அப்படின்னா இதே மாதிரி தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு 5-6 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். இது கிள்ளு பதத்தில் இல்லாமல் நம்ம மசிக்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சரியாக ஒரு விசில் வந்துருச்சுங்க. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வடித்து விட்டுறலாம். வடிச்சிட்டு இது சூடாக இருக்கும்போதே நல்லா ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. பருப்பாக அப்படியே தெரியாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை பொடி பண்ணி சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு நல்லா டேஸ்டியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு அதே பேனில் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த வெள்ளை தண்ணியோட நம்ம மசிச்சு வச்சுருக்க வேக வச்ச பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, அதையும் இதோடவே சேர்த்துடலாம். இப்போ வேக வச்ச பச்சை பயிரும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும். பச்சை பயிர் எல்லாத்தையும் வெள்ளை தண்ணியை நல்லா இழுத்து நல்லா திக்காகணுங்க. அது வரைக்கும் இது நல்லா கொதிக்கணும். சட்டுன்னு ஒரு 6-7 நிமிஷத்துக்குள்ளார இது எல்லாமே நல்லா இழுத்து நல்லா திக்காயிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா திக்கானதுக்கப்புறமா நம்ம இதில் தேங்காய் துருவல் சேர்க்க போகிறோம். பாருங்கள், இப்போ நல்லா திக்காயிருச்சு ஓரளவுக்கு. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போய் நல்லா திக்கார வரைக்கும் நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தேங்காய் துருவலும் சேர்க்குறோன்றனால இதுவும் அந்த ஈரத்தன்மையெல்லாம் இழுத்து நல்லா திக்காயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ நல்லா திக்காயிருக்கு. நம்ம கையில் எடுத்து லட்டு பிடிக்கிற பதத்துக்கு அந்த அளவுக்கு திக்காகணும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஈரப்பதம் எல்லாம் போய் நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆகி நல்லா திக்காயிருச்சு. இந்த அளவுக்கு ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேன் எடுத்து கீழே வச்சிடலாம். இது கை பொறுக்கிற சூட்டுக்கு வரட்டும். கொஞ்சம் சூடு ஆறணும். சூடு ஆறினதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். நான் இதில் ஒரு 10 உருண்டை மட்டும் இப்போ பிடிச்சிட்டு மீதியை இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம நெக்ஸ்ட் டே இன்னும் ஒரு 2-3 நாள் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ ஒரு 10 உருண்டை கிட்ட பிடிச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து கரைச்சிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இதே மாதிரி பச்சை பயிறு ஸ்டஃபிங் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இனிப்பு ஸ்டஃபிங். இந்த ஸ்டஃபிங் வச்சு எப்படி வந்து போலி செய்யலாம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதே ஸ்டஃபிங் தாங்க போலி செய்கிறதுக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த மாவை நல்லா கரைச்சி விட்டாச்சு. பாருங்கள், ரொம்ப தண்ணி ஏறக்கூடாது, ஓரளவுக்கு திக்கான பதத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மேல் கோட்டிங்க்கு நல்லா நிற்கும். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்ச உருண்டைகளை இதில் போட்டு நல்லா முக்கி எடுத்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மேலே இது மாதிரி ஊற்றும் போது மேலே கோட்டிங் நிற்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு திக்காக இருக்கணும் நம்மளுடைய மாவு. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு உருண்டையாக அந்த மாவில் முக்கி எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டதும் நம்ம கையில் இருக்க கொஞ்சம் மாவு அதுக்கு மேலே அப்படி லைட்டாக ஊற்றி விடுங்க. அப்போ கரெக்டாக நம்மளுக்கு மாவு மேலே நிற்கும். மேலே இருக்க லேயர் மட்டும் நல்லா வெந்தால் போதுங்க. உள்ளார இருக்க ஸ்டஃபிங் ஏற்கனவே வெந்திருக்கு, அதனால மேலே இருக்க லேயர் மட்டும் வெந்தாவே போதும். உடனேவே சட்டன் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். ஒரு அரை நிமிஷம் விட்டு உடனே வந்துட்டு திருப்பிக்கலாம். நம்ம உள்ளார வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வெல்லம் பச்சை பயிறுன்றனால சட்டுன்னு வந்து அது கலர் வந்து மாறி கொடுத்துரும். பாருங்கள், லைட்டாக அப்படி திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். தேங்காய், வெல்லம், பச்சைப்பயிறு எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோன்றனால ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஸ்டஃபிங் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ வேணுமோ அப்போ சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளார நம்ம இதை வந்து ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இப்போ எல்லா சைடும் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பரான டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். வெளியில் நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இனிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதே ஸ்டஃபிங் வச்சு போலி எப்படி செய்கிறதுன்றது அந்த வீடியோடைய லிங்க் வந்து இதில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.